வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என் அன்பு சகோதரர், பொதுவான ஒரு இயக்குனர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பான பாக்கியராஜ் எனக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு நாயகானவங்க. எங்க இங்க இல்ல, நார்த் இங்க ஆக்க மாட்டாங்க. கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உண்மையை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நான் இங்க வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒண்ணே இந்த தம்பிதுரையால. தம்பிதுரை வந்து என்ன, ஆனா என் படத்துல நீங்க நடிக்கணும்னு தான் வந்து வந்துட்டு நைஸா காசுக்கு வெளியிட்டு உள்ள போறாங்கன்னு. இதுக்கு போலன்னா அது இருப்போமா இல்லையா, அந்த இதுலதான் வந்தேன். ஆனா வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்த நான் மிஸ் பண்ணிருப்பேன். நான் பொதுவா இந்த கேசட் வெளியிட்டுல இதுக்கெல்லாம் போறதே இல்லை. சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இது ஏறத்தால ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம். சிலருக்கு சிரமம் தெரியாம தியேட்டர்ல படம் பார்த்துட்டே இருப்பான், இன்டர்வெல்லே அனுப்பிடுவான் அந்த போன்ல. நல்லா இல்ல, கதை நம்ம கதை நல்லா இருக்கு வரும். ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்திடம் கேட்டுக்கொள்ள, இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீதான் பார்க்க, தெலுங்குக்காரங்க பார்த்தோ இல்ல ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்ல மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுதுங்க. ஆனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கெல்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது காரணல நான் அதுக்குதான் சில பேருக்கு சொல்லுவேன். நானும் சகோதரி விஜயகாந்த்ல இருந்து ஒன்னா இருந்தேன். பாண்டியன், தியாகு, சந்திரசேகர் கார்ல பேசப்படுற நடிகருக்கு திரும்பியே பார்க்காது. அதை வந்து ஆதரவிடா அப்படி நிறுத்தி நடக்க சொல்லுவான். ஏன்னா நம்ம அடையாளம் தெரிஞ்சான்னு பார்க்கணும்.